பாரு. நான் உங்களோட உண்மையே இருக்கிறேன். கொஞ்சம் பேசக்கூடாதா என்ன? தன்னை நானே 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 தன்னானே தன்னை நானே 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 மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போட்டா இப்பதாங்க வாழை போடணும். ஆனா உங்க மாதிரி கெட்டிக்காரு மிருதக்காரர் மாதிரி ஏன்னா 2 மாதிரி வச்சு ஒன்ன படுக்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி என்னைய ஒரு கட்டைய தங்கச்சி ஒரு மிருதங்கத்தை படுக்க போட்டு 2 நிமிஷம் வச்சு அடிச்சுட்டு இருக்காரு. ஆமா ஆடுறாரு பொழந்து கட்டிடுவாரு, விடவே மாட்டாரு. என்னங்க ரொம்ப கவலை பிடிச்சு நிக்கிறாரு. என்னடா நம்ம ஆளு வந்துடும், நம்ம ஆளு வரலன்னு ரொம்ப நம்ம சாமா சின்னதான். சாமா சின்னதா இருந்தாலும் போடுறதுல விவரமான உள்ளாங்க. தாரக்கார பிடிச்சாலும் வச்சுக்கோங்க, அந்த முனைய பிடிச்சி திருக ஆரம்பிச்சாருன்னா உள்ள முனைய பிடிச்சி வாய்ச்சாருன்னு வச்சுக்கோங்க, யாருமே நிப்பாட்டின நிப்பாட்ட மாட்டாரு. அவ்வளவு அருமையா போடுவாருங்க. கண்ணிமைக்கும் நேரத்தில்
ஆமா பாடிக்கிட்டே இருக்கும்போது அவர் பாட்டுல வந்தாரு போட்டுட்டு போயிட்டே இருக்காரு. நானும் மாலை போடலான்னு தாங்க பார்த்தேன். பொசுக்குன்னு வந்துட்டு போறாரு. அதாங்க இன்னும் நாங்க 2 பேரும் மாலையை மாத்தி இருந்திருக்கலாம். அவர் வீட்டுக்கு காலையில நான் போய் இருந்திருக்கலாம். சரி வீடு எங்கன்னா பரவாயில்ல. யாரு ஒரு பேர் தலைவரா இருப்பாரா என்னன்னு தெரியலையே. பல்ல பல்லக்கு ஹலோ எனக்கு ஒரு சின்ன வெட்டு வந்துருச்சுன்னு பொம்பளை பிள்ளை உடனே இதுலதான் வாய வச்சு இதுல பேசி இதுல வச்சு அது சவுனிய இதுல வாய வச்சு சொல்லிட்டு போனால எந்த வழியிலையும் சுத்தி இங்கதான் வரணும்ட்டு எங்க சுத்தினாலும் மாடு தட்டு துறைக்கு வந்து ஆகல ஒன்றும் சேர்த்துட்டோம்ல வேற ஒண்ணும் இல்ல. சரி நம்ம தெரியாத போன நீங்க தெரியா உட்காந்துருக்கீங்க எனக்கு மட்டும் என் தூக்கிக்கிட்டு ஏறுது. இதுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. லேசா வாட மோந்து வந்தாலே வந்துடுறேன். ஆமா இதுல பொம்பளை பிள்ளை ஆடுச்சா ஆடலைன்னு நாட்டிடுவாங்க. அது சரி ஆடலையா அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லை. அது நல்லா எதுக்க கட்டி வச்சுட்டு வந்திருக்கு அதனால ஆடல. நான் ஆடல பாப்பல நான் செடியா நிக்கிறேன் கீழே இது ஆடுது கீழே கீழே ஆடுது பாரு பாரு கீழே ஆடுதா ஆடலையா நான் எனக்கு இல்ல. ஆமா இங்க பாருங்க கீழே பூமி ஆடு ஆடலையா சரி சரி பரவாயில்ல. என்ன மட்டமான லோக்கல்ல குடிச்சோம்னா இதே நிலைமை. நான் நல்லா இருக்கேன். என்னையா வந்தது வரவங்க புடிச்சு விடுங்க நிக்கிறேன். கூடிய கம்லாட்டி முதல்ல மைக்கப்புடி மைக்கப்புடி மைக்கப்புடியா மண்டை மைக்கப்புடியா சின்ன மைக்க பிடிக்கவா நீ உன் கொண்ட மைக்கப்புடி மைக்கப்புடி நல்லா அப்படி இருக்கப்படி வாயில வச்சு பேசு. இது எப்படி வாயில யான்னு கேளு. நீ பாட்டுல கீழே விழுந்துருவ. ஆனா மைக்க புடிச்சேன்னா அந்த ஒரு ஸ்டெடியில நீ நிற்ப. இல்லம்மா இது மைக்க பிடிச்சிச்சுன்னா பிடிச்சிட்டேன். வாயை எப்படி வைக்கணும் ஒரு தடவை சொல்லி காட்டுவேன். இந்த வரைக்கும் வாயை வச்சது இல்லையா? இல்லையா பழைய இடத்துல வாயை வச்சுக்கிட்டு இருக்க. நீ வாயை வைக்கிறது இல்லை. அனுபவம் இல்ல. அனுபவம் இல்லையா? ஒரு தடவை நீ எப்படி வாயை வைக்க பாருங்க மைக்கிட்ட வாயை வச்சு பேசினாதான் அவங்களுக்கு புரியும். அதனால உன் வாயை மைக்கில் வை. மைக்கில் வச்சிருவா. ஆமா நாங்க பிள்ளைக்கு வேற பாப்பா யாப்பா தப்பா நினைக்க நான் சரியா தான் இருக்கேன். சரி அதான் சரியா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சரி அப்புறம் நான் சரியா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று பார்த்த உடனே எனக்கு என்னமோ தொங்கி போயிருச்சா? வெக்கமா இருக்குமா? வெக்கமா இருக்கா? அப்பெல்லாம் கையில எடுத்து போட்டு மூட வேண்டியதான் மூஞ்சிய. உள்ள டவுசர் போடல. டவுசர் போடலையா? டவுசர் போடாம இங்க எதுக்கே வந்த? என்ன பண்றது அவசரத்தை பார்த்துட்டு கிடந்த நாய் எல்லாரும் குறுகிட்டு போயிடுச்சு. சரி மானம் போய் இருந்து பக்கத்துல காஞ்சிக்கிட்டு இருந்த கையில தூக்கி நான் சொல்லிக்கிட்டு. அப்படியா? கையில கூட இறையா? கையிலையும் போய் எவன் கையில துவச்சு காய போட்டுதான் உன சூடுக்க சொல்லிருக்க மேல இருக்க கீழே இருக்க உள்ள இருக்க நடுப்பற இருக்கா என்ன வீணா போட்ட மேல வெறும் மேல நாட்டிட்ட மேல உள்ள மேல முடிச்ச மேல வாங்கி மேல உங்க நாட்டு கிட்ட வந்து புலே
என்னடா பேசணும்னே போயிட்டான். அப்பா நல்ல பையன் தானே? ஆமாங்க. ஆட்டுக்கு சாக விடுறேன். ஏடா, முட்டா பையன் போடு. அப்பா மாதிரி பேச விட்டு ஒரு மணி கயிறு கிடைக்கல, உங்களுக்கு ஒரு கயிறு கிடைக்கல. ஏண்டா வீணா பையன் முட்டா பையன் குடிக்கிறதில்ல. ஒன்னே தான் பேசா மூணடி ஆளை மூஞ்சி பாரு. அவர் எப்படிப்பட்டவர்? ஒரு பெரிய மனுஷனை போய் பேசணும்னு சொல்லலாமான்னு கேக்குறேன். பேசினதெல்லாம் வாஸ்தவம். சரி, நீ பேசினதெல்லாம் இறங்கி போச்சு. இறங்கி போச்சா? கூட பிறந்த பிறப்பு மாதிரி அவன். யார் தாழ போடுறவர்? ஆமா. சரி, அவரு அவரு பெரிய மனுஷன். அவரும் பார்த்துக்கிட்டு இந்நேரம் தூக்கி வச்சிருக்க வேணாமா? என்னத்த கை வச்சு ஏமா இப்படிமா அவனை பேச கேட்டுக்க வேணாம். கேட்கல. ஆனா அவர் ஏன் கேட்கலன்னா, இந்த பொண்ணு நல்லா குடியேக்கிற பையன் நல்ல நாக்கப்படுறதா கேள்வி இருக்குது. அதனால அமைதியா உட்கார்ந்துருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல, நீ பேசிட்டு போ. சரிப்பா. எனக்கு ரோஷம் வர ரோஷம் வராதா? அதெல்லாம் சுத்தமா கிடையாது. ஆமா, மனுஷனா பிறந்தவங்களும் சூடு சொன்ன இருக்க கூடாது, ரோஷம் இருக்க கூடாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு எந்த பழப்பமே பார்க்க முடியாது. ஆமா, சூடு சொரண மான ரோஷம் இருந்துச்சுன்னா இருக்க கூடாது. சத்தியமா சொல்றேன், வீட்டுக்குள்ள நறுக்குன்னு ஓடிட்டு உள்ளே கிடந்து சாக வேண்டியது. அதெல்லாம் கொஞ்சமாச்சும் குறைஞ்சாத்தா வெளியில நம்ம தலை காட்ட முடியும். அப்படியா? இந்த வழியில யாராவது விலைக்கு கேட்கிற மாதிரி நீ கேட்கிற மாதிரி விட்டு கலட்டின தன்னால மிரண்டு போய் வேர்த்து அவர் சூடு சொல்றாரு கேட்டீங்களா? இருக்கு எனக்கு தேவை எனக்கு நான் தான் ஓசுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு நான் மானத்தை வெளில வச்சுட்டு இல்லையா? இருந்தாலும் சிங்கம்ல பேரு சுறான்னு வேற. ஆமா, சீர்வதிலே சிங்கமா பாய்வாரு. ஆமாங்க, குடிச்சு புட்டு மாதிரி அவுச்சிட்டு போயிரு. வேற யார்ட்ட நீ வச்சுக்க குள்ள குடிக்க அந்த காலம் எடுத்துட்டு ஆரம்பத்துல பொட்டி வச்சுட்டு புதுக்கட்டையில போய் நிக்கணும். நான் போற பொசிஷன் கூட பிறந்துக்கிட்டு போட ஆரம்பத்துல பொட்டி கிழிஞ்சு போயிடும். பொட்டி கிழிஞ்சாலும் சரி அது இருக்குது. நான் போட்டேன்னா பொட்டி கிளியாது, நீ போட்டிருக்க பாவட கிழிஞ்சு போயிடும். உன்னை மாதிரி வயசுக்கு எத்தனை பேரை பார்த்து போட்டு விட்டுட்டு வந்திருப்பேன். என் மாமா சொல்லுங்க, உன் வயசுல வந்து என்ன மாதிரி எத்தனை பேரை போட்டுட்டு விட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனா என்னைய போட்டு விட்டுட்டு வர முடியாதா? நான் வந்து அப்படியே கப்பிக்கிட்டே தெரியுவேன். கப்பிக்கிட்டே திருவியா? ஆமா. ஏன் நாய் திருவியா? இல்லம்மா, நாய் ரொம்ப அனுபவம் இருக்காமா? ஆமாங்க, கார்த்திகை மார்கழி எல்லாம் பாருங்களேன், நாய் நாய் ஓட்டிக்கும். அதெல்லாம் நாய் பொறுத்துக்கிட்டே போகும். கார்த்திகை மாசம்னா அந்த காலம். சரி, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் மட்டும்தான் இருக்கு. கார்த்திகை மாசத்துல நாய் மாதிரி எடுத்துக்கிறாங்க சொல்லுவாங்க. இப்ப வருஷம் 365 நாள் அதுக்கு வேலையே அதுதான். அப்படியா? ஆமா. இங்க காலையில கிளம்பிட்டீங்கன்னா டவுனாவது கிராமமாவது எவன் போனா நமக்கு என்ன, எவன் வந்தா நமக்கு என்ன, அது பாட்டுக்கு அது வேலையை பாத்துக்கிட்டு நீ பாரு. தெருவில் ஒரு ஊருக்கு 50 நாள் எக்ஸ்ட்ரா தெரியுது. யாங்க நாய் பிடிக்கிறவங்க வர மாட்டேங்கிறாங்க? நாய் பிடிக்க வரமாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா மனுஷனுக்கு உற்பத்தி கழிஞ்சு வச்சு நாய்க்காவது உற்பத்தி கொடுக்கணும் அப்படின்ற காரணம். ஏன்னா மனுஷன் நீங்க பாத்தீங்கன்னா உரல்ல குத்தி புத்துணர்ச்சி சாப்பாடை பார்த்து பாத்தீங்கன்னா கேப்ப கம்பு இப்படி தானியத்தை நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க. அப்ப சாப்பிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு சுகர் வரல, ஒண்ணும் வரல. சரி, நல்லா ரொம்ப இருந்தாங்க. இப்ப எல்லாம் அப்ப யாரு அந்த மாதிரி சாப்பிட்டு இல்லாத ஏழை வாழை சாப்பிட்டாங்க. ஆமா, வசதியான கூட சோத்தை சாப்பிட்டாங்க. இப்ப பூரா வசதியான கூட கூட குடிச்சிட்டு கிடக்கு. சுகர் வந்து பயந்துகிட்டு அப்படியே கிடையாது. ஏழை வாழை கூட சோத்தை தின்னுகிட்டு இருக்கு. அப்ப அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணணும் உடனே பிள்ளை பெற்றாங்க. இப்ப எல்லாம் கல்யாணம் பண்ண உடனே பிள்ளை பெற்றாங்களா? தவறு கிடைச்சா பெற்றுவாங்கல்ல. தவறு கிடைச்சா பெற்றுவாங்க. செயல்பட்டா பெற்றலாம். ஆமாங்க, அந்த காலத்துல உள்ள ஆம்பளை எல்லாம் எப்படி இருந்தாங்க? கேப்ப கம்பு கூழெல்லாம் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல உள்ள ஆம்பளைங்க எல்லாம் காலையில எந்திரிச்சு நீராகரத்தை குடிச்சிட்டு கலப்பேத்திக்கு தோல் வச்சுட்டு வயலுக்கு போனாலும் அந்த காலம். இந்த காலத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன பண்றீங்க? தூங்கி எந்திரிச்சா? நாங்க தூங்கி எந்திரிச்சோடனே போய் பிளாக்ல 50 ரூபா கூட கொடுத்து சரக்கு வாங்கி சொல்லு பண்ணி அப்படி கம்பீரமா நடந்து வரணும்னா சரி. எங்களை பார்த்த 4 பேர் மிரளன. அப்படியே அவர் கை தட்டாரா? எப்ப அனுபவம்? எங்க சங்கத்து உறுப்பினர், எங்க பங்காளி அவங்க என் சங்கத்து உறுப்பினர். ஆமா, காலையில நாங்க எல்லாம் ஒன்னா தான் போனோம். அது சரி, எங்க சங்கம்ல குடியார அதுல வந்து நாங்க எல்லாம் உறுப்பினரா இருக்கேன். தப்பா நினைக்காத. அரசாங்கத்தை காப்பாத்தனா எப்படி காப்பாத்தனா இருக்கணும். என்ன எங்களுக்கு ஒரு கௌரவமான பட்டம் இருக்கு தெரியுமா? ஆமாங்க. ஏன்னா யார வேணாலும் திட்டலாம். சரி, ஆனா குடிச்சுட்டு வர எங்களை மட்டும் முடியாம திட்டக்கூடாது தெரியுமா? அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. அது எப்படி பார்த்து மரியாதையா மதுப்பிரியரே வாங்க. ஆமா, மதுப்பிரியரே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே குடியேற பையனே வாங்க அப்படிலாம் பேசக்கூடாதுமா? அசிங்கம் பேசக்கூடாது. ஐயோ, ஏன்னா நாட்டுல வந்து நீங்க குடியா படிச்சவனோட குடிச்சவனோட மரியாதை கூட. அது எப்படி மரியாதை கூட? எனக்கு தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல நாடகத்தை குடிச்சு போயிட்டு இருந்தேன். சரி, போயிட்டு இருக்கிற பாரு இங்க இருந்து பஸ் பார்த்தா வெளியில டயர் எடுத்து வர்றதுக்காக வந்துட்டு இருந்துச்சு. சரி, வரையில எதை
பக்கத்துல ஒருத்தன் ஃபைலோட வேலைக்கு போறதா ஃபைல தூக்கி வேமா வந்தேன். சரி. அப்பத்துல கையை காட்டி பஸ்ல ஏறினா பாரு. டிரைவர் வண்டி நிப்பாட்டி திட்ட ஆரம்பிச்சான். என்ன திட்டாரு? ஊசி பழ வீட்டுல சொல்லிட்டு வந்தாரா? நின்று வர மாட்டியா? ஓஞ்ச வீட்டுக்கு வந்துக்கிட்டியா அப்படின்ட்டு ஒரு வழியா திட்டிட்டு ஏத்திட்டு திருச்சி வச்சுமா வண்டி. அப்புறம் திருச்சி வண்டி திரும்ப ஒரு 11:12 மணிக்கு அதே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வருது. சரி. பச்சை மறுபடியும் டிக்கெட் எடுத்து அதே மாதிரியே வெளியே வருது. சரி. சரியா தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல இருக்க அந்த ஒயின்ஷாப்ல ஒருத்தன் ஃபுல்லா சரக்கு போட்டேன். குடிச்சிட்டு நேரம் நிப்பாட்டுறான் நான் பாரு. உடனே நிப்பாட்டிருப்பாரு. படிச்சுட்டு வந்தவனுக்கு அந்த திருத்தி என்ன திருத்திட்டுவேன்? ஆமா ஒண்ணுமே திட்டலாமா? திட்டல. டிரைவர் மரியாதை இறங்கி போய் இறங்கி ஐயா ராசா உனக்கு ஒரு கும்பிடு உனக்கு இதுக்கு ஒரு கும்பிடு. சரி. கோச்சுக்காம கொஞ்சம் தள்ளுங்கயா நான் போய்க்கிறேன். அப்ப யாருக்கு மரியாதை? தான் மரியாதை. புடிச்சவனுக்கு தான் மரியாதை. படிச்சவங்களுக்கு மரியாதை பெரிய அடைஞ்சிறேன். ஏங்க புடிச்சவங்களுக்கு தான் மரியாதை நீங்க சொல்றீங்க. ஆனா படிச்சவங்களுக்கு தான் மரியாதை. எந்த இடத்துல மரியாதை கொடுக்கணுமோ அந்த இடத்துல படிச்சவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. குடியக்காரங்க வந்து எந்த இடத்துல வேணாலும் நிக்க முடியாது. ஆனா படிச்சவங்க அந்த இடத்துல நிப்பாங்க. ஏன்னா பஸ் ஓட்டுறவங்க ஏன் அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா காலையில இருந்துச்சு இந்த மாதிரி தண்ணியை குடிச்சிட்டு ஏன் பஸ்ல தான் வந்து விழுந்து சாக போறியா, அதனால நீ ஓரமா போறீங்கன்னா நான் வண்டி எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு ஓரமா ஒதுக்கி விட்டு வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். அதனால அவருக்கு தப்பா நினைக்க கூடாது. ஆமாங்க. சரி பரவாயில்ல ஒதுக்கி விட்டு அவனை ஓரமா வச்சுதான் வண்டி எடுக்க முடியும். வச்சுட்டு போட்டேன். ஆமா ஏமா ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்க. சொல்ல கீழே நின்றானே ஆம்பளை தான் பெருசு. தலைகீழ நின்னாலும் பொம்பளை தான் பெருசுங்கிறேன். ஆம்பளை தான் பெருசுங்கிறேன். பொம்பளை தான் பெருசுங்கிறேன். ஒண்ணு வேணாம் வா 2 பேரும் அவுத்து போயிட்டு என் மாப்பிள்ள ஆனந்தத்தை போய் அளந்து வச்சுடுவோம். யாரு அவர்கிட்ட கேளுங்க. ஆத்தாடி என்ன மாப்பிள்ள அங்கிட்டு சாஞ்சிட்டா? அப்படி கிடையாது. அப்ப நீ துணி மாத்தும் போது எட்டி எட்டி பாத்தேன். அப்பவே சந்தேகப்பட்டேனா? சின்ன பிள்ளைல இருந்து அவர் தான் தூக்கி தூக்கி போட்டு வளர்த்தவர். ஓ சின்னதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கியா? சின்னதுல இருந்து பாக்கறங்க தூக்கி வளர்த்தவர் அவரு. அதனால நான் நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளை தான் அவருக்கு தெரியும். சரி சின்னத தூக்குனா சரி இப்போலாம் தூக்கிடாத. யார் அவர் மேல விழுந்துச்சுனா உன்னை வளைச்சிட்டா அல்லன்னு இருங்க. அவர் முதல்ல என்னை தூக்கு வரான்னு கேளுங்க. அவர் தூக்கிட்டாருன்னா இந்த ஊர் சம்பளத்தை நான் அவர்கிட்ட கொடுத்துறாங்க. அவருக்கு கூச்ச சுபாவம். சரி வேற ஒண்ணு தப்பா நினைக்காத. ரொம்ப கூச்ச சுபாவம். ஐயா அவர் என்ன சொல்றாரு? உள்ள வர சொல்ல நான் தூக்குறேங்கிறாரு. அப்படியா? அப்புறம் ஆசையா வந்துட்டா பரவாயில்ல. நான் நல்லவளை நினைச்சு ஒண்ணு பேசிட்டு இருக்கேன். சரங்கவதி ஸ்ரீரங்கத்துக்கு போனாரா? சும்மா கிடக்கிற கோயிலுக்கு தான் சொந்தப்படுவானே. சும்மா கிடக்கிற கோயிலுக்கு தான் சொந்தப்படுவானே. எங்க ஐயாவுக்கு ஐஸ் ஒண்ணு வச்சிருக்காரு. வாங்கி ஒரு தடவை சரியா முதல்ல அவர் எங்க அப்பா என்னை பெற்றவர். போய் தப்பா பேசலாமா? அப்பா பேசலாமா? அவர் ஒரு ஐஸ் வரையில வாங்கிட்டு வந்தாரு. சரி வாங்கிட்டு வந்தது எல்லாரும் கொடுத்தாரு. என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? ஏன் பேத்திக்கு வந்து பேத்திகளை மறைச்சு வச்சிருக்காரு. அது மறைச்சு பேத்திக்கு வைக்கல பேரனுக்கு வச்சிருக்காரு. ஆமா ஐஸ் அவருக்கு தான் பிடிக்கும். என்ன நீங்களே தப்பா நினைச்சுக்காதீங்க. மச்சில மச்சில போட்டு துப்புடா அம்மா விட்டு எத்தனை போட்டுனானா ஐயாவோட சூத்த பாருங்க. அதுதான் இல்லையே தேர்ச்சி கிடக்க. அதெல்லாம் கிடையாதுமா எங்களுக்கு. அது இருந்தா தன்னால இப்படித்தான் நாங்கிட்டு வர நாங்க நடக்கும்போது எப்படி அது இப்படித்தான் நாங்க நடந்து வரல. எங்களுக்கு அளவோ நான் படிச்சுட்டேன். அந்த வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். சாமியே சந்தன நிக்குதான். இந்த ஊரு புசாரி புல்லட்டு கேட்டாராம். ஆத்துல கிடக்காங்க எந்த அம்மாவுக்கு நல்லா வளவரியா பெரிய கொண்டை 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 சொல்றாங்க. அடித்தண்ணிக்கல பாம்பு. அத்தா தங்கச்சி நல்லா பரவாயில்ல. வாங்க சலிச்சவனை வங்காசோரம் பிடிச்சானே வைத்தேஸ்வரம் கோயில் பரவாயில்ல. பரட் 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 சரி சொல்லிடலாம். பரவ நேரம் அங்கே நின்றுட்டு என்ன பண்ணி தெரிஞ்சுக்கலாமா? ஏத்தா பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை என்னமோ ரொம்ப நேரமா நம்ம பண்ணிட்டு இருந்தீங்களே. இல்லங்க வாங்க சலிச்சவனை வங்காசோரம் பிடிச்சானே வைத்தேஸ்வரம் கோயில போய் இல்ல அந்த இதை கேட்கல. நீங்க ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டீங்கன்னு இப்பயா இந்த இடத்துல பழம் வித்துட்டு இருக்கேன். பழமா? ஆமாங்க. என்ன பழம்? இழந்த பழம். எப்ப இழந்த? நான் இழந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாங்க. போச்சு வட போச்சு. என்னங்க வட போனா நான் இழக்கிறவங்க தான் இழக்க முடியும். எல்லாத்தையும் இழந்துட முடியுமா? அது சரி வட போச்சு. அது போனா என்ன? வட போனா மசுரே போச்சு. சரி போய் சொல்லுவாங்க. ஐயா சொல்லுங்க. இழந்த பழம் இழந்த பழம்
ஏத்துக்கலாம். அட வாங்கய்யா வந்து தின்னு போட்டு துணிய பாட்டு துணிய பாப்பா நீ இறந்து பழகிறியா? ஆமாங்க என்ன கணக்கு? ஏன்னா ஒருத்தர் ஒரு கணக்குல இருப்பா, ஒருத்தர் வந்து குத்து குத்தா வைப்பாங்க, ஆமாங்க ஒருத்தர் கிலோ கணக்குல கொடுப்பாங்க, ஒருத்தர் உலக்கு கணக்குல கொடுப்பாங்க. உலக்குமா உலக்க அதைத்தான் அப்படி சொல்லு. நீ பாட்டுல இங்க போய் அதை சொல்ற, வெளியில உள்ளவங்களுக்கு அது தப்பா தெரியும். உலக்குல அளந்து கொடுப்பாங்க. ஆமா அதைத்தான் சொன்னேன். உலக்கு கணக்குல கொடுப்பாங்க, நான் வந்து குத்து கணக்குல கொடுப்பாங்க, சரி கிலோ கணக்குல கொடுப்பாங்க. கிலோ கணக்கில் போடா. உங்களுக்கு உலக்க வேணுமா, குட்டி கணக்கு வேணுமா, கிலோ கணக்கு வேணுமா? பொடி கணக்குல அளந்து கொடுத்தீங்க. சரி ஒரு பிடிக்கு எவ்வளவு? ஒரு பிடிக்கு 150 ரூபா. ரெண்டாவது பிடிக்கு கைய பிடிச்சு ஒடிச்சு போடுவேன். இல்லம்மா, ரெண்டாவது பிடிச்சா நம்ம அளக்கணே. ஆமாங்க ஏங்க இங்க பாருங்க, இப்படியும் அளக்கலாம் இப்படியும் அளக்கலாம். நான் சொல்றேன் இப்படி அள்ளி போட்டு அளக்கணும் படியில. அந்த மாதிரி ரெண்டாவது அப்பா யாராச்சும் இப்படி போய் அள்ளுவாங்களா? இப்படித்தானே அள்ள முடியும். அதுலமா இருக்கக்கூடிய உயரத்தை கீழே இருந்து எப்படி அள்ளலாம்? உங்களுக்கு புடி கணக்குன்னா நீங்க கையை எப்படி வச்சீங்கன்னா புடி கணக்கு குழப்படியா இருக்கு. சரி. அது வேணாம் வேண்டாம் விடுங்க. இப்ப வந்து உலக்கு கணக்கு அளக்கணும். ஐயா பாத்தியா? சரி விடுமா, தெளிவா தாமா சொல்றேன். சொல்லுங்க உலக்கு கணக்குல அளக்கணும். எப்படி? உலக்கு கணக்குல அளக்கணும்னா நீங்க சொல்றதும் நல்ல வார்த்தை தான். இங்க பாருங்க, ஒரு உலக்கன்னு கேளுங்க. அதைத்தாமா கேட்க. ஒரு உலக்கு வந்து 250 ரூபா. அது வேணாம், அது ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது. ஆமா 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 50 ரூபாய் தரலாம். 50 ரூபாய்க்கு முடியாதுங்க. 10 ரூபாய் 10 40 வாய்ப்பே கிடையாது. வாய்ப்புல. சரி அதுக்கு வேணாம். வேண்டாங்க. குத்து கணக்குல வச்சுக்கணும். சரி. ஒரு குத்துக்கு எவ்வளவு? ஒரு குத்துக்கு 350 ரூபாங்க. விடிய விடிய போட்டு குத்திக்கிட்டு நீ நினைக்கிற குத்துக்கு வேற. சரி. ஆனா நான் சொல்றது குத்துக்குன்னா குத்து கணக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு. அந்த குத்து. ஆமாங்க பரவாயில்ல. இப்ப இன்னைக்கு அந்த வாங்கிட்டேன்னு வச்சுக்க. சரி காசுமா எவ்வளவு ஒரு குத்து வந்துச்சுன்னா 350 ரூபா. 350 ரூபா. ஆமா கொஞ்சம் குறைச்சுக்கலாம், கொஞ்சம் கம்மியா இருக்கு வாங்கிக்கிறியா? கொஞ்சம் என்னங்க அவர்கிட்ட கேளுங்க, அவர் தான் வியாபாரி. அவர் தான் புரோக்கரா? ஆமாங்க நடுவர் அவர் தாங்க. புரோக்கர்ல எதுக்குங்க குத்து கணக்குக்கா? அது போட்டுமா? ஆ. கொஞ்சம் குறைச்சு வாங்கிக்கலாம். கொஞ்சம் குறைச்சிங்கன்னா ஒரு 200 ரூபா வச்சுக்கோங்க. இல்ல ஒண்ணும் இல்ல 200 ரூபா இருக்குல்ல, ஏன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு அவ்வளவுதான். எவ்வளவு? 10 ரூபா இருக்கு, 190 ரூபா குறைச்சிக்காங்க. 195 ரூபாயா? ஒரு பாட்டிலோட விலை அதுதான் போல இருக்கு. 145 ரூபாயா? ஓ 145. வசதி இருக்காது. அது மாதிரி 5 ரூபா ஊழல் நக்கருக்கு அல்லது 5 ரூபா சரியா போச்சு. அது அப்புறம் கப்பு வேற வாங்கணும். அப்புறம் அந்த கடையில சைக்கிள் அது எப்படி உனக்கு தெரியும்? கப்பு குடியக்கார பையில இன்ன வரைக்கும் கப்பு வச்சு குடிச்சிட்டு கிடந்தியா இல்லையா? அதை பார்த்து தான் நான் சொல்றேன். நான் கப்ப வச்சதை இந்த பிள்ளைக்கு. ஆமா நீ கப்பலை ஊத்தி குடிச்சத பாத்துட்டு தானே இருக்கிற. கப்ப பாத்தியா? எந்த கப்ப சொல்ற? நீ கப்ப பாத்தியா பாக்கலையா? எந்த கப்ப சொல்ற? நீ சொன்ன கப்பத்தான் சொல்றேன். அந்த கப்பதையே நானும் சொல்றேன். அப்ப இந்த கப்ப பாத்துருச்சா? பாத்துட்டு போதும். பரவாயில்ல, நீ யாவன் பாக்குற, நானும் யாவன் தான். ஆமாங்க நீங்க என்ன வியாபாரம்? போலாம். எங்கேயா கூப்பிடுற? உன்னைய கூப்பிடலாமா? சரி வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு என்ன வியாபாரி நிறுத்தி வாழைப்பழம் வேணுமா? வியாபாரம் பண்றவங்க யாராவது நின்று விசாரமா வாழைப்பழம் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா ஒண்ணுல வாங்காது. சரி ஏன்னா 4 தெருவுல வைக்க முடியாது. போற போக்குல வண்டி எடுத்துக்கிட்டு வாழை போலாம் வாழை போலாம் வாழை போலாம். இப்ப என்னால வர முடியாது. ஒரே ஒரு தடவை சக்கச்ச வந்த போலாம். இது வந்து என்னோட பைக்கு. போற வரைக்கும் இது எனக்கு, அது உனக்கு. கணக்கிறாரு பாரு, கரெக்டா சொல்றாரு. சரி அப்புறம் அழுகும் அதிகம். பரவாயில்ல, நீ யாவாரு நான் யாவாரு. ஆமாண்ணே ஏமாத்த கூடாது. சரிங்கண்ணே சொல்லுங்க. அன்னைக்கு பட்டுக்கோட்டை ஏமாந்துட்டுனா ஏன்னா எதுக்கு ஏமாந்த? ஃபர்ஸ்ட் அந்த இறங்கிட்டு நான் ஊருக்கு பையன் எதுவும் தூக்கிட்டு சரி கிளம்புனா பசிச்சிருச்சு. போய் சாப்பிட வேண்டியதானே? சாப்பிடலாம் தான் நான் கடைக்கு போனா பையன் தூக்கி நான் போக முடியல. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கடை இல்ல. ஏன்? அப்புறம் தான் பார்த்தேன் உன்னாட்ட அழகான பிள்ளை, சரி உன்னாட்ட செவத்த பிள்ளை, சரி உன்னாட்ட சூப்பர் பிள்ளை. என்னை போய் கலர்னு சொல்லாதே. காலையில வந்து உள்ள பாருங்க, நீ வேற கலர்னு சொல்லி ரொம்ப ஒரு டப்பால 1.5 கிலோ பவுடர் கலந்து மேல பூசிட்டு வாங்கணும்ல, அதுக்கு அப்படி வந்து நிக்கணும்ல. அந்த மாதிரி புள்ள பாத்தீங்கன்னா மாம்பழம் இருந்துச்சு. மாம்பழத்தை பாரு, பார்த்தா கலர் செட்ட செவேர்னு பார்க்க சூப்பரா இருந்துச்சு. ஐயோ ஆனா மாம்பழத்தை திருப்பி பாக்குறேன், பார்த்தா மாம்பழத்தை காம்பு மட்டும் கருப்பா இருந்துச்சு. ஏன் கருப்பா இருந்துச்சு? மாம்பழத்தை காம்பு கருப்பாவே இருக்காது. இருந்துச்சு. நான் எடுத்துக்கிட்டு காம்போட நம்ம சாப்பிடுறோம், வாய் வந்து வரும்ல. ஆமா வாயை எடுத்துக்கிட்டு
காம்பை பிடிச்சி திருவிழே புடிச்சுட்டு பால் வந்துருச்சு. ஐயய்ய, நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள மாம்பழத்துல காம்ப கிள்ளுனா அப்படிதான் பால் வரும். அப்ப அந்த பொண்ணுக்கு சண்டை போயிட்டேன். எதுக்கு? பசியோட மாம்பழம் கேட்டேன். சரி, கொடுக்குற அளவு கொஞ்சம் நல்ல வளமா கொடுக்கூடாதா? பூரா பால் வந்துச்சுன்னா காவட்ட அவ்வளவா இருக்கு. ஆமா, ஏமா அப்படி நீ ஏமாத்தேன் கேட்டேன். கோச்சுக்கிறாதியா அவசரத்துக்கு இப்படி கவர்ச்சேன்றா வாங்குறாங்க. அதனால காயை புடுங்கி கல்லு வச்சுட்டு அந்த காய்ங்கிறதுனால பால் வந்துச்சு. கல்லு வச்சு பழுக்க வச்சிருக்காங்க, இன்னொருத்தவங்க புகை வச்சு பழுக்க வைப்பாங்க. ஆமா, எனக்கு பசிக்குது. உங்களுக்கு பசிக்கு நல்ல பழுத்த வளமா சரி, இதை விட்டு இன்னொரு 4 கடை தள்ளி போயிட்டு எங்க அப்பத்தான் வச்சுக்கிட்டு இருக்கு பழம். அப்ப அப்பத்த பழம் நல்லா இருக்குமே. அது ஒரு பழம் சூப்பரா இருக்கு, நல்ல வஞ்சம்லாம் வைக்கிறதுனோட கிளவிக்கிட்டு போனேன். அப்பத்தோட மாம்பழம் வாங்கி சாப்பிட போயிருக்காரு. பழம் வாங்க போனங்க. நீங்க தப்பு நினைக்கிறேன். கிளவிக்கிட்டு போனா வாங்குறதுக்கு அங்கேதான் கிளவி வந்து சொல்ல முடியுமா? பாவம் இல்லையா? நேர போய் அதுக்கு போய் பழத்தை வாங்கினேன். வாங்கி தூக்கி பார்க்கிறேன், புழக்கம் இருந்துச்சு. மாம்பழம் கணிச்ச பழம்ங்க. சரி, ஆமா, வாங்கி வாயில வச்சா மூச்சு விட்டு போச்சு. மூச்சு முட்டுற அளவுக்கு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பழம். வாங்கி சாப்பிட்டு திருப்தியா போனேன். அப்ப ஏமாத்திர பழமா இருக்க கூடாது. இல்ல, இனிமேலுக்கு உங்களுக்கு பழம் வேணும்னா நானும் எங்க அப்பா தட்ட கூட்டிட்டு போறேன். சரி, நேரா எங்க அப்பா போய் பழம் வாங்கி சாப்பிடுங்க. ஆமாங்க, பரவாயில்ல. நீ வியாபாரம் பாக்குற, நானும் வியாபாரம் பாக்குறேன். 2 பேரும் ஒரே வேணா கச்சரவு வேணா என்னத்தை கொண்டு போற ஒண்ணும் கிடையாது. அதனால வார்த்தை இன்னைக்கு பாரு, நாளைக்கு அது மாதிரி வியாபாரத்தை ஒத்து பண்ணிட்டு ஒத்து போயிட்டே இருப்பான். அப்ப இருக்க கருமேக புந்தனுக்கு வடிவான வடிவழகு அந்த மனவியல் விடத்ததுக்கு வந்தவர் அண்ணி மதுரை அந்த பேர் நல்லா ஆடிட்டு வந்துட்டா. காதல் பண்றதுனால கண்மூடித்தனமா தான் பண்ற மாதிரி இருக்கு. சரி, பெட்டிக்கு நடுவில் ஓடிட்டு அமுக்கு போறேன். கடைசியில வெறும் புட்டி நிக்க புட்டியே தான். போட்டு கூட சேர்த்து குதிக்கணும். துணியை முடிச்சுட்டு தொங்கிக்கிட்டாவது வந்துடுறேன். பட்டப்பட்ட காரியம் எப்ப சோழி முடிக்கிற காசு இருக்கிறாயா? ஆத்தாயம் சரியா வராது.
ஆடுறாங்க சரியா நல்லா ஆடுறாரு போட்டாருன்னா எல்லாரும் பாப்பாருன்னு தெரியாது அவருக்கு சரி போக வேண்டிய இடத்துக்கு போகணும் பாத்துக்க இடையில வந்து ஆடட்டும் அது சரி இடையில ஆட வச்சிருவோம் அவருக்கு ஒரு ஆசையா இருக்கும் போல இருக்குங்க அவருக்கு ஆடுங்க சின்ன கதின கிளி சிரிக்கும் பச்சைக்கிளி வச்சுக்கிட்டு வச்சகம் பண்ணாம நல்லா கவர்ச்சி வச்சுக்கிட்டு நல்லா உண்மைன்னு ஒத்துக்கிறேன் வேற ஒன்று எனக்கா இந்த ஆமா இந்த ஒரு நாடகத்துக்கு போயிருந்தாங்க அஞ்சு இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை டான்ஸருக்கு வந்துருச்சு நான் ஆடி வந்து நான் ஆடின ஆட்ட பிள்ளை அந்த பிள்ளை ஆடிச்சு இந்த பிள்ளை பாருங்க 6 மாசத்துக்குள்ள ஆடலைங்க இந்த மாதிரி ஒரு பிள்ளை ஆடிட்டு இருந்துச்சு சரி அப்ப பாருங்க கடைசியில இப்போ ஒரு குழுக்கள் ஒண்ணு போட்டோம் தெரியுமா ஆமாங்க அந்த குழுக்கள்ல அந்த பிள்ளைக்கு விழுந்துருச்சு வந்து அங்க இருந்து நான் கொடுக்குற மாதிரி அந்த பிள்ளை 6 குழுக்க முதல் குழுக்கு இப்படி நிச்சு கிட்ட இருந்து ஒரு வந்து விழுந்துச்சு ஐயா ரெண்டாவது இப்படி நிச்சு இன்னொரு வந்து இறங்கிட்டு போய் வார்த்தை சும்மா ஒட்டி வச்சுட்டு வந்துதான் பாத்தீங்க வார்த்தை இங்க முழுக்குன்னு ஆடி போயிட்டு இருக்கு என்னம்மா இருந்த போற காணாமன்றேன் வெளியே சொல்லாதீங்கன்னு ஐயோ போக வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு வெக்கப்பட்டுச்சோ அநியாயத்துக்கு வெக்கப்பட்டு சும்மா இருந்துச்சு சரி பாவாடை அவுத்து ஆச்சுங்களா பாவாடை அவுத்து மூஞ்சி மூடிக்கிட்டு பாவடை அவுத்து மூஞ்சில மூச்சா வந்து அப்புறம் ஏதாவது மூட வேண்டியது பாவடை அவுத்து முகத்தை மூடிருச்சு மன ஒன்னத்தானே என்னே வாடுறேன் தங்கச்சி இதை பார்த்து வாசிச்சுக்கிட்டு மழை ஒண்ணு தானே என்ன வாழு
மண்ணி வீசும் வாசல்ல இந்த அகலோட சென்னை போடும் சின்ன பொண்ணு மரியாதைக்குரிய அன்பு உள்ளம் திட்டாணி முட்டம் பாய்ஸ் மரியாதைக்குரிய திட்டாணி முட்டம் பாய்ஸ் அவர்கள் ரூபாய் 51 அன்பள் படித்து வருவதற்கார்கள் அண்ணாவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். நீ பாட்டுல எடுத்து இந்த மாதிரி குத்திக்கிட்டீங்கன்னா எண்ணி பாட்டுல குத்திக்கிட்டே ஏதாச்சும் உங்களை படிக்காத சிரமமா அடிக்க வேண்டிய நாங்களே அடிச்சு கிடக்குறேன். ஆமாண்ணே சிரமம் இல்லாம அடிக்கிறேன், நீ ஈஸியா அடிக்கலாம் பிடிச்சி. நான் பாட்டுல அடிச்சிருவேனே இப்படி வா. ஏன்னா அவருக்கு ரொம்ப நாளா நான் அடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்காரு. இப்ப அவருக்கு முன்னாடியே நான் அடிச்சிடணும். அடிச்சுக்கலாம்ல? கண்டிப்பா. அவர் அடிக்கணும்னு ஆசைப்பட்டா அடிச்சு ஆகணும். ஒத்தகல்லு மூக்குத்திய குத்துறவங்க நடு சென்ற பார்த்து குத்தாங்க. என்ன பண்றது, எங்களுக்கு சென்றது என்கிட்ட ஓரம் தரத ஓடி குத்திட்டு அந்த மாதிரி நேரம் வச்சுக்கிட்டாங்க. பாப்பா ஒவ்வொரு குழந்தைக்கு ஒரு ரசனை உண்டு. உண்மைதானே? எங்க பக்கம் பூரா பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தவரம் பப்பு டான்ஸ் அதிகமா எதிர்பார்ப்பா, கதை எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த பகுதி வந்து கதையும் பாட்டு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க நேரத்தை நம்ம எழுதக்கூடாது, நம்ம நேரத்துல சரியா இருக்கணும் அப்படின்னு நான் உன்னை மட்டும் போய்க்கலாம். நானும் உங்க அண்ணனை மட்டும்தாங்க காதலிக்கலாம். அப்ப என் தம்பியை பிடிக்கல உனக்கு? தம்பியை பிடிக்கலன்னு சொன்னா சரி, தம்பி இருக்காரு, இருந்தாலும் தம்பியை பார்க்க கூடாது. அப்படியா? அந்த தம்பி எங்க இருக்கான்னு ஒரே ஒரு வாட்டி கூட நிப்பாட்டுங்க. அவன் கொஞ்சம் கூச்சமா வெக்கப்பட்டு உள்ள நடக்கிறேன். அப்படியா? சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நானும் உங்களை காதலிக்கிறேங்க. அப்படியா? ஆமாங்க. நான் முன்னாடி பண்ணவா பின்னாடி பண்ணவா? நான் முன்னாடி பண்ணவா பின்னாடி பண்ணவா? நீ எப்படி பண்ணாலும் நான் எதுக்கு. அப்படியா? சரி, பரவாயில்ல, எப்படி பண்ணாலும் பிடிக்கும். நான் முதல்ல காதல் பண்றேன். அப்படியா? அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. பண்ணலாமா? காதல் பண்ண போறேன். ஆமாப்பா, காதல் எப்படி பண்ண முடியும்? காதல் பண்ண காதலையும் பண்ணல, வாயிலையும் பண்ணல, காதல் பண்ணுது. காதல் பண்ண போறேங்க. ஆமாங்க, காதல் பண்ணாம இருக்கவே கூடாது. காதல் பண்ணிதான் ஆகணும். பூஜை கேட்ட பூவிது
உங்களுக்கு எப்படி காதல் இருந்துச்சு? எனக்கு வந்து ரொம்ப புதுசால வரமாட்டேன். சரி. பழசு எப்பவுமே இளமையோட இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க? அப்படி புதுசு எப்படி இருக்கல. வேணாலும் வாங்கிடலாம், பழச வாங்க முடியுமா? மாலையில் போர் இதுல காதல் என்ன எங்க பிள்ளை போச்சா?
பொழப்பு ஓடி போயிட்டு 12 மணி ஆச்சுன்னா அப்படித்தான் விட்டுட்டு ஓடி போயிட்டு என்ன பண்றது ஏன் தர ஓகே ஓகே சரி அப்ப நம்மளும்